ما حراك بهذا أن يكبر قدرك عند சென்றால் அந்த ஹூரின் பெண்களை விட சிறந்த பெண்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவான். மேலும் சொர்க்கத்துல கடைசியா, இதோட சொர்க்கத்தை முடிச்சுக்கிறோம், நரகத்துக்குள்ள போவோம், நேரம் கம்மியா இருக்கு. சொர்க்கத்துல கடைசியா போகக்கூடிய மனுஷன் நிறைய பயான்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அழகான மனுஷன், ஆனா நினைச்சுக்காதீங்க அந்த மனுஷன் நம்மளா கூட இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தில் கடந்து வெந்து நரகத்தில் கஷ்டப்பட்டு எரி கட்டையாகி நரகத்துடைய அடையாளத்தை வாங்கிட்டு அல்லாட்ட கடைசியில வந்து கேட்பான், யா அல்லாஹ், நரகத்தில் ஈமான் கொண்டவங்க யாருமே இல்ல, என்னை எப்படியாவது வெளியேற்றிருன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்தது போல யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உறுதியாக சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொன்னதற்காக அல்லாஹ் சொல்லுவான், உன்னால முடியாது சொர்க்கத்துக்குள்ள போற வைக்கிறதுனா வேற ஏதாவது கேளு. அவன் கேட்பான், யா அல்லாஹ், சொர்க்கத்துல நீ வந்து என்ன சொர்க்கத்துக்குள்ள நுழைக்க வேணாம், நரகத்துல பாதியில கிடக்கிற, நரகத்துல ஓரத்துல கொண்டு போய் என்ன வச்சிருன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரி கொடுக்கிறேன், ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் வேற எதுவும் கேட்க கூடாது. சரி அல்லாஹ், கேட்க மாட்டேன், இது பேப்பர் எதுவும் கேட்க மாட்டேன், சொர்க்கத்துல நரகத்துல ஓரத்துல வச்சிருன்னு சொல்லி நரகத்துல ஓரத்துல வச்சாகும். கொஞ்ச காலம் போகும். மனுஷனுடைய தன்மை, வாக்கு கொடுத்தா மீறுவானா இல்லையா? ரப்புக்கு வாக்கு கொடுத்தா மாறு செஞ்சுக்கிட்டே இருப்பான். இதான் மனுஷனுடைய தன்மை. அல்லாஹ்ட்ட கேட்பான், ரப்பே, இங்க பாரு, நரகத்துல ஓரத்துல கிடக்கிற, ஓரத்துல வந்துட்டேன், எப்படியாவது கொஞ்ச நேரம் வெளியே ஒதுக்கி வச்சிரு, அங்க பாரு ஒரு மரம் இருக்குது பாரு, அந்த மரத்துல வச்சிருமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், எப்பா இப்படி சரியே கேட்க மாட்டேன்னு சொன்னியே, யா அல்லாஹ், என்னுடைய கருணை பெரிது, என்னுடைய வாக்கா பெரிதுமா. மனுஷன் அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துல அவனை வெளியே தூக்கி வச்சிருவான். கொஞ்ச காலம் அல்லாஹ்வே ஏற்பாடு செய்வான் இந்த நிகழ்ச்சியை. அடுத்து சுப்ஹானஹு வ தஆலா அவன் பார்க்கிற மாதிரியே ஒரு மரத்தை ஏற்பாடு பண்ணுவான். அந்த மரம் இவன் தங்கி இருக்க மரத்தோட அழகா இருக்கும். அதை பார்த்து கேட்பான், யா அல்லாஹ், அந்த மரத்துல போய் உட்கார்ந்துடணும், இது ரொம்ப அசிங்கமா இருக்குது. அல்லாஹ் சொல்லுவான், நீ போய் உட்கார்ந்துக்க, ஆனா இதுக்கப்புறம் எது கேட்க கூடாது. அல்லாஹ் சொல்லுவான், எல்லாம் வாக்களிக்கிற, இதுக்கப்புறம் எது கேட்க மாட்டேன். கொஞ்ச காலம் போகும், இன்னொரு மரம், அப்படி வாக்குக்கு மாறு செஞ்சுட்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய கருணை கடைசியா அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்துல போயிட்டு வந்தேன் நானு, எனக்கு அனுமதி கொடுத்துரு, உன்னுடைய கருணைக்கு இந்த சொர்க்கத்துல ஒரு வீடு கூட கிடைக்காதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், செப்போ போய் பாத்துக்க. அப்போ சொர்க்கத்துக்குள்ள போவார் அந்த மனுஷன். போய் பார்ப்பான், எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ஹராமான இடத்துல போய் ஹவுஸ்ஃபுல்லா என்ன செய்வோம்? வெளியே வந்துருவோமா இல்லையா? இல்ல பிளாக்ல கூட டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அங்க போய் அப்படி போக முடியாது. அல்லாஹ்ட்ட வந்து கேட்பாங்க, எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்குது, வீடே இல்ல, எனக்காக ஒரு சின்ன வீட்டை கொடுத்துரு. அப்படியா? வீடு வேணுமா? சொர்க்கத்துல உனக்கு இடம் வேணுமா? நீ கற்பனை செஞ்சுக்க, தமன்னா, நீ ஆசை வச்சுக்க, உனக்கு என்ன வேணும் சொர்க்கத்துல ஆசை வச்சுக்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 முறை அவனுக்கு அவகாசம் கொடுப்பான். 5 முறை அவன் ஆசை வச்சதுக்கு அப்புறம் சொல்லுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், மனிதனே, நீ ஆசை வைத்த 5 முறைகளும் உனக்கு கிடைக்கும். இந்த துனியாவிலே நீ வாழ்ந்ததை போன்று 10 மடங்கு பெரிய சொர்க்க உலகத்தையும் உனக்கு கொடுக்கிறேன், சென்று பார். அந்த மனுஷனுக்கு கோபம் வந்துடும். ரப்பே, நீ எவ்வளவு பெரிய மணிக்கு, நீ எவ்வளவு பெரிய அரசன், நான் எவ்வளவு பெரிய ஒரு ஏழை அடிமை, எங்கிட்ட போய் நீ கேலி பண்றியே, ரப்பி, எங்கிட்ட போய் கேலி பண்றிய, உள்ளதான் ஒண்ணுமே இல்லை, நானும் நரகத்துல இருந்து கடைசியா வந்திருக்கேன், எனக்கு ஒரு சின்ன வீட்டை கூடன்னு கேட்கிறேன், 5 முறை ஆசை வைக்க சொன்ன, சரி அதுவே கொடுப்பியாங்கிறதே பெரிய விஷயம், ஆனா உலகத்தை மாதிரி 10 மடங்கு உலகம் எனக்கா? அல்லாஹ் சொல்லுவான், நான் மலிக், ஆட்சியாளன், சென்று பார். அவன் போவான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வாக்களித்ததை பெற்றுக் கொள்வான். யோசிச்சு பாருங்க, நரகத்திலிருந்து கடைசியா வெளியே வரக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் துன்யாவை போன்று 10 மடங்கு பெரிய சொர்க்கத்தை கொடுப்பான் என்றால், ஈமான் கொண்டு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்காகவே வாழ்ந்து மரணித்தால் என்ன பாக்கியம். அங்க என்ன தெரியுமா ஸ்பெஷல்? அவரு போவாரு வீட்டுக்குள்ள, வீட்டு கதவு அப்பதான் திறப்பாரு. 2 ஹூலின் பெண்கள் அப்படியே பட்டாடைகளை கொண்டு சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி யஹ்யாக லனா வ அஹ்யானா லக. அழகா சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க. ரொம்ப காலம் கஷ்டத்துக்கு அப்புறம் உங்களுக்காக எங்களை படைத்த, எங்களுக்காக உங்களை படைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று. என்ன இப்படி இருக்கும் அந்த வார்த்தையை கேட்கும் போது. அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான், அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தில் எனக்கு கொடுத்தது மாதிரி யாருக்குமே கொடுக்கலன்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர். பாத்தீங்களா? அங்க சொர்க்கத்துல கவலை இருக்காது. ஒருத்தர் நம்மளை விட பெருசா இருந்தாலும் கவலை இருக்கும். நம்மளை விட ஒரு ஆள் நல்ல ரேங்க் எடுக்கிறாரு, நம்மளை விட ஒரு அதிகமா சம்பளம் வாங்குறாரு, அவரை பார்த்தாதான் கவலை வரும் நமக்கு, அப்படித்தானே? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி இந்த துனியால வாழ சொல்லல. உனக்கு கீழே உள்ளவனை பாரு, மேல உள்ளவனை பார்க்காத அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க.
சொர்க்கத்தில் அல்லாஹ் அப்படி மறைச்சிருவான். அப்படி அவரோட கூட தான் இருப்பாரு. ஆனா அவரை பார்க்கும்போது இவர் கீழே இருப்பாரு, இவரை பார்க்கும்போது அவர் கீழே இருப்பாரு. அல்லாஹ் அந்த கவலையே சொர்க்கத்தில் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட சொர்க்கத்தை வாக்களிக்கட்டும் நமக்கு. அதை விட ஸ்பெஷலுங்க, பணம் கிடைச்சாலும் மனைவி கிடைச்சாலும் காசு பணம் கிடைச்சாலும் எதுவுமே சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கிறது. ஆனால் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பம், மிகப்பெரிய இன்பம் என்னங்க சொல்லுங்க பாப்போம். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு லக்க. என்ன தெரியுமா? அந்த ரப்பு வருவான், மனிதர்களே உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுவாங்க. அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துட்ட, இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? அல்லாஹ் சொல்லுவான், என்ன பாத்துக்கப்பா, அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் அது எல்லாருக்கும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அல்லாஹ்வை பார்க்க முடியாது சில பேரால. சில பேர் அல்லாஹ் கூடயே வாழ்வாங்க, அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே வாழ்வாங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்மளே ஆக்கட்டும். சில பேர் வருஷம் வருஷம், சில பேர் மாசம் மாசம், சில பேர் ஒவ்வொரு நாளுக்கு ஒருக்க, இப்படி தரஜாக்கள் அந்த பார்க்கறதுல இருக்கு. அல்லாஹ் சொல்லுவான் கடைசியா சொல்லுவான், ஃபலா அஸ்கத்து அலைக்கும் அபதா, நான் உங்களுக்கு என்னுடைய பொருத்தத்தை நான் விதித்து விட்டேன், இனிமேல் உங்கள் மேல் நான் கோபமே படமாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் சொர்க்கவாசிகள் அந்த அல்லாஹ்வை பார்த்து மயக்கத்திலே அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டாங்க, அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? மலக்குகளை வச்சு அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லுவான் சொர்க்கத்துக்குள்ள வீடுகளுக்கு. பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்கட்டும். அல்லாஹ் வாக்களித்த இந்த சொர்க்கத்தின் பக்கம் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்தி வல் அர்த், விரைந்து வாருங்கள் அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தை உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. எவ்வளவு நேரம் இருக்கு? هل لك سر عند الله بينك أنت وبين